ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் வகுப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது நாடு முழுவதும் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்ப பதிவு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது மத்திய கல்வி அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள கேவி சங்கதன் அமைப்பின் கீழ் நாடு முழுவதும் 1249 கேந்திர வித்யாலயா பள்ளிகள் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பள்ளிகளில் மத்திய மாநில அரசு பணியாளர்கள், இராணுவ வீரர்கள், மத்திய மாநில பொதுத்துறை நிறுவன பணியாளர்கள் ஆகியோரின் பிள்ளைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மீத இடங்கள் இருந்தால் பள்ளிகளிலிருந்து குறிப்பிட்ட தூரத்துக்குள் வசிக்கும் பொதுமக்களின் பிள்ளைகள் சேர்க்கப்படுவர் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வரும் 2024-25 கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையை கேவி சங்கதன் அறிவித்துள்ளது. 1ஆம் வகுப்புக்கு மட்டும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேவி சங்கதன் அமைப்பின் KVS ஆன்லைன் admission.kvs.gov.in என்ற இணையதளத்தில் நேற்று முதல், அதாவது 1/4/2024 முதல் வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் மாணவர்கள் இந்த ஆண்டு மார்ச் 31 6 வயதை வந்து எட்டியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 வயது முடிவந்திருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் 2016 1 முதல் 2018 ஏப்ரல் 1க்குள் பிறந்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேவி மாணவர் சேர்க்கை முறை, நிபந்தனைகள் ஆகியவை குறித்த தகவல்களை மேற்கண்ட இணையதளத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெப்சைட்டினுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கூல் அட்மிஷன்ஸ் வந்து போட போகிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.